வா சங்கீதா. என்னங்க, இது யார் வீடு? அபியோட வீடு. அபி உங்க எக்ஸ் வைஃப்? சே, எக்ஸ் வைஃப் இல்ல. வாழ்க்கைனா என்னங்கிறத புரிய வச்ச ஒரு கொடூரமான பொம்பளை. ஆனா இனி என் மனைவி, என் வாழ்க்கை எல்லாமே நீதான் சங்கீதா. சங்கீதா பாஸ்கர், பாஸ்கர் சங்கீதா. கேட்கவே நல்லா இருக்குல்ல? இனிமே இப்படிதான் இருக்கும். இருந்தாலும் ஏன் திரும்ப உன்னை இங்க கூட்டிட்டு வந்த? வாழ்க்கையிலேயே ரொம்ப நல்லவ நீ. ஒரு அநியாயத்து கெட்டவளை நீ சந்திக்க வேண்டாம். அவ உள்ளதான் இருக்கா. கண்டிப்பா நீ அவளை பார்க்கணும். வாழ்க்கையோட நடைமுறை என்னங்கிறது நீ தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நீ சந்தோஷமா இருப்ப. So, let me have the pleasure of introducing to you the one and only lady dictator, sadist, Abhinaya. Abhi. Abhi. அபி, எப்படி இருக்கீங்க? அம்மா வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா தானே இருப்பீங்க. என்ன இவ்வளவு குழப்பத்தோட பாக்குறீங்க? கேண்டா இங்க வந்தானா? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் முடிச்சுட்டு போலான்னு வந்தேன். வா சங்கீதா. சங்கீதா, அபிநயா. சங்கீதா யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? குணசேகரன் மிகப்பெரிய பிசினஸ் மேனை கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட ஒரே மக, என்னோட பெட்டர் ஹாஃப் வைஃப் ஆக போறவ. இந்த பாஸ்கருக்காக, ஒரு பொம்பளையால அவமானப்பட்ட இந்த பாஸ்கருக்காக, அன்றாட வாழ்க்கையில கஷ்டப்படுற இந்த பாஸ்கருக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கணவன் தான் கண் கண்ட தெய்வம்னு வாழ போற சங்கீதா. பேர்ல மட்டும் இல்ல, அவங்க குரல்லையும் சங்கீதம் இருக்கு. அதுக்காக நாங்களை பாட சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? ராஜேந்திரன் மாமா, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. உள்ள ரொம்ப வலிக்குது. ஒரு சில விஷயங்களை நியாயப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். முடிஞ்சிச்சுன்னா போறேன். புரியல? போறேன்னு சொன்னேன், திரும்பி வரமாட்டேன். என்ன பேசிட்டு இருந்தேன்? சங்கீதா பத்தி பேசிட்டு இருந்தேன். மாமா குறுக்க பேசினாரா, ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. சங்கீதா அழகுல மட்டும் இல்ல, பணத்திலையும் மிகப்பெரிய கோடீஸ்வரி. டெல்லி, பாம்பே, கல்கட்டா, மதுரை, திருநெல்வேலி எல்லா இடத்துலயும் உங்களுக்கு நிறைய சொத்து இருக்கு. 10-15 பெட்ரோல் பங்க் இருக்கு. ஏகப்பட்ட கல்யாண மண்டபம், 4 ஃபார்ம் ஹவுஸ், ஒரு கல்குவாரி. பணத்தை எண்ண முடியாத அளவுக்கு அப்பா ஒரு பெரிய கோடீஸ்வரர். அவரோட ஒரே பொண்ணு தான் சங்கீதா. எல்லா சொத்தும் இவ பேர்ல தான் இருக்கு. ஆனா இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னு தெரியுமா? இவ்வளவு பணம் இருந்தோம் கொஞ்சம் கூட ஈகோ இல்ல. நோ ஈகோ. அமேசிங். அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறா. நானும் அப்படிதான். யார் அதிகமா நேசிக்கிறான்னு ஒரு போட்டியே நடக்குதுன்னா பாருங்களேன். என்ன மேடம் சைலண்டா சிரிக்கிறீங்க? நீங்க எதுவும் பேசாம இருந்தாலும் உள்ள என்ன நினைக்கிறீங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்னடா இவனுக்கு இப்படி ஒரு வாழ் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? மேடம், இந்த விதி விதின்னு சொல்லுவாங்களே, அதை நான் முழுசா நம்புறேன். இல்லனா ஏன் நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிருக்கணும்? ஏன் விதி இந்த குரூரமான விளையாட்டை விளையாடி இருக்கணும்? நான் உங்களை எவ்வளவு நேசிச்சேன் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் நீங்க அதை வெளியில காட்ட மாட்டீங்க. ஏன்னா அது உங்க ஈகோ, உங்க அகம்பாவம். ஆனா நான் அப்படி இல்லைங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு அவமானப்படுத்தினீங்க, அலட்சியப்படுத்தினீங்க. மறுபடியும் உங்க கூட சேரணும்னு நான் எவ்வளவு தடவை வந்தேன்.
சாரி சங்கீதா, கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். ஆனா நான் சொன்னதெல்லாம் உண்மை. இவங்க என்ன புருஷனாவே மதிக்கல, ஒரு புழு பூச்சி நடத்தின மாதிரி நடத்தினாங்க. மேடம், உங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சது என்ன தெரியுமா? உங்களோட அகம்பாவம், யோர் ஈகோ. பிரிஞ்ச அப்புறம் உங்க கூட சேரலான்னு வந்தேன், பெருந்தன்மையோட வந்தேன், மறுத்தாலி கட்டலாம் நினைச்சேன். ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? என்ன வேண்டாம்னு தூக்கி போட்டீங்க. எல்லாரும் மத்தியில் என்ன அவமானப்படுத்தினீங்க. ஒரு ஆம்பளைக்கு இதை விட அவமானம் எதுவுமே கிடையாது. ஆமா, நீங்க என்ன சொன்னீங்க? என்ன யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. மனநோய் இருக்கிறவங்க கூட கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொன்னீங்க. ஆனா இப்ப பாருங்க, மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு, அறிவு, அந்தஸ்து, பணம், புருஷனை வழி நடத்துற குணம் எல்லாம் அவகிட்ட இருக்கு. என்ன பே, அவன் பெருசா கூத்து கட்டி வேஷம் போட்டு ஆட்டம் ஆடி வசனம் பேசிட்டு போறான், நீ பாட்டு பேசாம இருக்க? பாத்தியாக்கா, இதான் இவன் புத்தி. இவனை போய் மறுதாளி கட்ட வைக்க போறேன் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்த. எனக்கு என்ன தெரியும் சொல்லுடா. அந்த நேரத்துல அந்த மனுஷன் ரொம்ப மாறிட்ட மாதிரி பேசினாரு. என்ன அப்படி பேசாம இருக்க? நாக்கு பிடிங்க மாதிரி அவனை 4 வாரத்தை கேட்டு விட்டுருக்க வேண்டியதானே? எதுக்கு மாமா? பாஸ்கர் எப்பவுமே இப்படிதான். இப்ப நான் பாஸ்கரோட சுயரூபத்தை வெளிக்காட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? பாவம், அந்த அப்பாவி பொண்ணாவது ஏமாறாம இருக்கு இல்லையா? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, அப்பாவி பொண்ணுன்னு. புருஷன் தான் தனக்கு எல்லாமே. அவர் கொடுமைப்படுத்தினா அது புருஷ லட்சணத்துல ஒண்ணுன்னு எடுத்துக்கிட்டு போற பொண்ணு மாதிரி தான் அவளும் இருக்கா. அவளை ஏன் நம்ம குழப்பணும்? பாவம், அவளாவது நல்லா இருந்துட்டு போட்டோம். இவனை கட்டின எங்கிட்ட நல்லா இருக்க போகுது. அதான் சொன்னேனே மாமா, பாஸ்கர் பண்ற கொடுமைகள் எல்லாத்தையும் புருஷ லட்சணத்துல ஒண்ணுன்னு எடுத்துக்கிற பொண்ணு மாதிரி தான் இருக்கா. அதனால அவளுக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சு போயிடும். இப்ப அவ மனசுல அபி ஒரு கெட்டவ அப்படின்ற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்றதுக்காக தான் பாஸ்கர் அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. இதை நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். அதான் நான் பேசாம இருந்தேன். சரி, அதெல்லாம் போட்டோம். நீங்க போய் ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. போமா. ஆமாமா, சிவதாஸ் இங்க வந்திருக்கான். பழைய அல்டாப்ல பேசினா நான் சும்மா விடுவேனா? தம்பி, நீ செல்லா காசு நுண்டி குதிரை எங்க ஓனர் கிட்ட வச்சுக்கிறாதன்னு சொல்லிட்டேன். சரி சரி, ஒரு 100-200 கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். சரி முதலாளி. சார், யாருங்க? சொல்லுங்க. சிவதாஸ் இங்க இருந்தாரு. அவரு மாடியில் இருக்காரு, போய் பாருங்க. சரிங்க. அண்ணே, எப்படிண்ணா இருக்கீங்க? எப்படின்னா இருக்கீங்க? எப்ப வந்தீங்க தாஸ்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சிவதாஸ், திடீர்னு வந்திருக்கீங்க. எதுல வந்தீங்க? என்ன சிவதாஸ், என்னாச்சு? கையில ஸ்டிக்கெல்லாம் வச்சிருக்கீங்க? ஓ, அப்ப அடிபட்டு இருந்ததே? குண்டடிப்பட்ட கால, அதான் இப்படி.
என் உடம்ப பத்தி கூட கவலை இல்ல, என் மனசுதான் சரியில்லை. மனசு சரியில்லையா? ஏன், என்னாச்சு? உலகத்துல எல்லாரும் சுயநலவாதியா இருக்காங்க. என்ன மாதிரி ரவுடிங்களுக்கு இருக்கிற மனிதாபிமானம் கூட படிச்சவங்களுக்கு இல்ல. எல்லாரும் அவங்க காரியம் முடியற வரைக்கும் சக்கரையா பேசுறாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிடுறாங்க. என்ன சொல்றீங்க? நானு புரியாம பழப்பு நடத்திட்டான். இவ்வளவு நாளா பிழைக்க தெரியாத முட்டாளா இருந்துட்டேன். அதனாலதான் ஒரு சக்கரவர்த்தி மாதிரி இருந்தவன் ஒரு கருவாடு விற்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். ப்ளீஸ் சிவதாஸ், இப்படிலாம் நீங்க பேசுறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க மனசுல எதையோ வச்சுக்கிட்டு விரக்தியா பேசுறீங்க. வெளிப்படையா பேசுங்க. வெளிப்படையா பேசுவா? நான் பேசினா உங்களால பதில் சொல்ல முடியுமா? பரவாயில்ல, பேசுங்க. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சிவதாஸ். உங்களுக்கு ஷேர் வேணுங்கிறதுக்காக என்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு கொச்சின் வரைக்கும் வந்தீங்கல்ல, அதுக்கப்புறம் நான் என்ன ஆனேன், என் கதி என்ன, எதுக்காவது கவலைப்பட்டீங்களா? நீங்க விசாரிச்சீங்களா? உங்க வேலை முடிஞ்ச உடனே அப்படியே கை கழுவி விட்டுட்டீங்களா? இது பாருங்க தாஸ், நீங்க நினைக்கிறது தப்பு. நாங்க அப்படிப்பட்ட ஆளுங்க இல்ல. கொச்சின்ல இருந்தப்பவும் சரி, நாங்க 2 பேரும் இங்க வந்ததுக்கு அப்புறமும் சரி, தொடர்ந்து எங்களுக்கு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். எங்களை நிக்க விடாம தொடர்ந்து துரத்திக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் மறுபடியும் உங்களை பார்க்க முடியாம போச்சு. ஏங்க அதெல்லாம் விடுங்க. என் குழந்தைங்க, அதை நீங்க பத்திரமா பாத்துப்பீங்கன்னு சொல்லி தானே நான் உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தேன். இப்ப என்ன பண்ணிருக்கீங்க? என்ன பண்ணோம்? தப்பா எதுவும் பண்ணலையே. தப்பா எதுவும் பண்ணலையா? ஏங்க, பவுனுகிட்ட இருந்த குழந்தைய வாங்கி அது ஏதோ அனாதை குழந்தை மாதிரி கொண்டு போய் அனாதை இல்லத்துல சேர்த்து விட்டு இருக்கீங்க. ஏங்க, என் குழந்தை என்ன அனாதையாங்க? அதை கொண்டு போய் சிறுவர் இல்லத்துல சேர்த்து விட்டு இருக்கீங்க. தாஸ், புரியாம பேசாதீங்க. பவுன் கிட்ட குழந்தை இருந்தா அது சாப்பிடும், தூங்கும், அவ்வளவுதான். அதோட எதிர்காலம், அதோட படிப்பு, அதெல்லாத்தையும் நாம யோசிக்க வேண்டாமா? ஒரு நல்ல சூழ்நிலையில வளரணும் தான் அவளை கூட்டிட்டு போய் ஹோம்ல சேர்த்தோம். ஆமா சிவதாஸ், அந்த சிறுவர் இல்லம் ரொம்ப அருமையான இடம். தாஸ், உங்க குழந்தை பேசவே மாட்டேங்கிறா. தனியா இருக்கிறத விட பல குழந்தைங்களோட இருந்து நல்லா விளையாடினா அவ மனசுல பேச்சுக்கள் பதியும், பேச முயற்சி பண்ணுவா. இதெல்லாம் யோசிச்சுதான் அந்த ஹோம்ல போய் சேர்த்தோம். மத்தபடி உங்க குழந்தைய என் வீட்டுல வளர்க்கவோ இல்ல தொல்காப்பியன் வீட்டுல வளர்க்கவோ எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நாங்க காரணமா தான் அந்த ஹோம்ல போய் சேர்த்திருக்கோம். சரி, ஓகே ஓகே, அத பத்தி நான் பேசல, விட்டுருங்க. சரி, என்னாச்சு? எப்படி திடீர்னு வந்தீங்க? நான் எப்படியோ விடுதலை ஆயிட்டேன். ஆனா நான் இவ்வளவு சீக்கிரம் வெளியே வருவேன்னு நானே எதிர்பார்க்கல. இனிமே என் லைஃப் ஃபுல்லா சென்னையில தாங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஆனா ஒண்ணு, பழசையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இனிமையாவது நேர்மையா வாழ பாருங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நாங்க பண்றோம். எனக்கு எந்த உதவியும் வேணாம். எனக்கு என் குழந்தை வேணும். இனிமே என் குழந்தைய நானே பாத்துக்கிறேன். இல்ல, குழந்தை அந்த ஹோம்லயே இருக்கட்டும். இல்ல, வேண்டாங்க. என் குழந்தைய என்கிட்டயே ஒப்படைச்சிருங்க. சரி தாஸ், உங்க குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறோம். நாங்க கீழே வெயிட் பண்றோம், வாங்க. யோ பவுனு அண்ணே, எனக்கு தங்கறதுக்கு வீடு வேணியா? என்னண்ணே இப்படி கேக்குறீங்க? என் வீடு இருக்குண்ணே, அதுல வந்து தங்கிக்கங்கண்ணே. சரி அண்ணே, நான் வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுதுண்ணே. ஒரே குப்பையும் கூலவுமா இருக்கும். நான் வீட்டுக்கு போய் கிளீன் பண்ணிட்டு நேரா சிறுவர் இல்லத்துக்கு வந்துடுறேண்ணே. சரி. உங்க லக்கேஜ் எதுவும்? லக்கேஜா? அதோ எனக்கு இப்ப இருக்கிற ஒரே சொத்து அந்த பை தான். டே பெருமாள் அண்ணா, நீயும் பவனு கூட போயிட்டு அப்படியே சிறுவர் இல்லத்துக்கு வந்துரு, சரியா? என்னடா பாக்குற? என்னடா அவன் திரும்பி வந்துட்டானு பாக்குறியா? இல்லண்ணா. ஏன்னா எப்படி பேசுறீங்க? நீங்க வந்தது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா எங்களுக்கு? நீங்க வருவீங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. எது
அந்த அபியும் தொல்காப்பின்னு நினைச்ச மாதிரியா? அண்ணா என்னண்ணா இப்படி சொல்றீங்க? உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படியா? கொஞ்சம் கொஞ்சமா காட்டு, பார்க்கலாம். போலாம். அப்பா, நான் கூட பொண்ணுங்களை பத்தி ஒரு விதமான அபிப்பிராயம் வச்சிருந்தேன். ஆனா இவரோட முதல் வைஃப் அபிய பார்த்த உடனே என்னோட எண்ணமே மாறி போயிடுச்சுப்பா. என்னம்மா என்ன சொல்ற? அந்த பொண்ணை நீ எங்க பார்த்த? இவர் தான்ப்பா என்ன கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சாரு. பாக்குறதுக்கு என்னமோ சாந்தமான பொண்ணாதான் தெரியறா. ஆனா அவளுக்கு இருக்கிற ஆணவமும் ஈகோவும் நினைக்கும் போது எரிச்சலா இருக்குப்பா. என்னம்மா என்ன சொல்ற? நீங்களே நியாயத்தை கேளுங்கப்பா. தான் ஒரு ஆம்பளைங்கிற கர்வம் பாஸ்கருக்கு துளி கூட இல்ல. ஆனா அவளுக்கு உச்சி மண்டை வரைக்கும் கர்வம் ஏறி இருக்குப்பா. இவங்க கல்யாண வாழ்க்கையில அவ பாஸ்கர புருஷனாவே மதிக்காம ரொம்ப கேவலமா நடத்திருக்கா. ஆனா பழசெல்லாம் மறந்து இவரும் பெருந்தன்மையா அபியோட சேர்ந்து வாழறதுக்கு சம்மதிச்சிருக்காரு. ஆனா அவ மதிக்கவே இல்லப்பா. என்னம்மா அது? அவ என்ன சொல்லிருக்கா தெரியுமா? வேற ஒருத்தரை ரெண்டா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி இவரை எல்லாரும் முன்னாடி இன்சல்ட் பண்ணி அனுப்பியிருக்காப்பா. அப்படி இருந்தும் அவ மேல இவர் வச்சிருந்த பிரியத்தால அதையும் பொறுத்துக்கிட்டு எதுவும் பேசாம தலை குனிஞ்சு வந்திருக்காரு. அந்த அளவுக்கு அவளை இவர் நேசிச்சிருக்காருப்பா. இப்ப கூட அவகிட்ட எவ்வளவு பெருந்தன்மையை நான் அறிமுகப்படுத்தி வச்சார் தெரியுமா? அதையெல்லாம் அபி ரொம்ப ஈஸியா உதாசீனப்படுத்திட்டா. என்னால நம்பவே முடியலையேம்மா. ஒரு பொண்ணுக்கு தன் புருஷன் இப்படிப்பட்டவன்னு புரியாமலா இருந்திருக்கும்? புரிஞ்சிருக்கோம்பா. இருந்தாலும் இவரை இன்சல்ட் பண்ணணும்னு முடிவெடுத்துதான் அப்படி நடந்திருப்பா. வேற என்ன? அப்படின்னா அது பெரிய தப்புதாம்மா. அப்பா ஒரு ரிக்வெஸ்ட்பா. சொல்லுமா. இவ்ளோ நல்ல மனுஷன் அந்த திமிர் பிடிச்சவன் முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கணும்பா. ஏதோ புதுசா வசதி வந்து ஆடுறா அவ முன்னாடி பாஸ்கர் கம்பீரமா நிக்கணும். காரு பங்களா தொழில்னு எல்லாத்துலயுமே இவர் அந்த அபி நிமிர்ந்து பாக்குற அளவுக்கு இவருக்கு நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கணும்பா. சங்கீதா என்னம்மா இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமா? பாஸ்கர் எப்போ புருஷாங்கிற ஸ்தானத்துக்கு வந்துட்டாரோ அதுக்கப்புறம் எல்லாமே உனக்கும் பாஸ்கருக்கும் தானேமா? சார் ஒரு நிமிஷம். என்ன பாஸ்கர்? சார் நான் இந்த பணத்தை வசதியை ஆடம்பரத்தை இதையெல்லாம் விரும்புறதில்ல. அவி புது பணக்காரி, இதெல்லாம் அவ கண்ணை மறைச்சிருச்சு. நான் அந்த வகையை சேர்ந்தவ இல்லை. எனக்கு உங்க பொண்ணு சங்கீதா மட்டும் போதும். என்னால சந்தோஷமா வாழ முடியும். இதான்ப்பா, இதான் அவரோட பெருந்தன்மை. அதான் பாஸ்கர்.